வணக்கம். இந்த பதிவில் சிவபெருமானின் ஒவ்வொரு அங்கங்கள் மற்றும் ஆபரணங்களுக்கான காரணங்களை தெரிஞ்சுக்கலாம். முதலாவது சிவனின் திருமுடி. தான் எனது என்ற செருக்கு இல்லாத திருவருளை பரவச நிலையை வெளிப்படுத்துவதே சிவனின் திருமுடியாகும். இரண்டாவது சிவனின் திருமுகம். உலகில் காணும் அனைத்து உயிர்களையும் சிவமாகவே பார்க்கும் தன்மையை அனுபவித்து வெளிப்படுத்துவதே உலகாளும் நாதனின் திருமுகம் ஆகும். மூன்றாவது ஈசனின் இருதயம். முக்தி பெறுவதற்குரிய பக்குவ ஆன்மாக்களுக்கு மெஞ்ஞானத்தை, அதாவது உண்மையான அறிவு விளக்கத்தை உணர்த்தும் திருவருட் சக்தியே ஆடலரசனின் இருதயமாகும். நான்காவது நாதனின் திருவடி. யான் எனது என்னும் அகங்காரமாய் நிற்கும் பொய் அறிவு, அறியாமை என்ற இருள் நீங்க திருவருள் ஞானம் பிரகாசித்து நிற்பதே சிவனுடைய திருவடி ஆகும். ஐந்தாவது ஈசனின் தேகம். ஆன்மாக்கள் செய்யும் கர்மமாகிய நல்வினை தீவினைகளுக்கு ஏற்ப அதற்கு ஈடாக அவர்களை இரட்சிக்கும் குணமாகிய சதாசிவ மூர்த்தியினுடைய திருமேனி நமசிவாய மந்திரம். ஆகையால் மந்திர ரூபமாகிய ஞான சக்தியே ஈசனின் வித்யா தேகமாகும். ஆறாவது திருநேத்திரம் எனப்படும் சிவபெருமானின் 3 கண்கள். சூரியன், சந்திரன், அக்னி என்னும் 3 சுடர்களையும் அடக்கி ஆள்பவர் தாமே என்பதையும், ஆகவணியம், காருகபத்தியம், தக்னிநாக்னியம் என்னும் 3 வேள்விகளும் தம்மிடத்தே பொருந்தியுள்ளன என்பதையும் ஈசனின் 3 கண்களும் குறிக்கின்றன. ஏழாவது சிவபெருமானின் திரிசூலம். ஆரணி, செனனி, ரோதயித்ரி என்னும் 3 சக்திகளின் வடிவினை கொண்டதாகிய திரிசூலமானது முத்தொழிலை உடையவர் 3 மலங்களாகிய ஆணவம், கண்மம், மாயை இவற்றை நீக்குபவர் தாமே என்பதையே ஈசனின் திரிசூலம் குறிக்கின்றது. எட்டாவது ஈசனின் மழு. லய சிவமாக இருப்பவர் தாமே என்பதை குறிக்க சிவபெருமான் லயஸ்தானமாக உள்ள மழுவை ஏந்தி உள்ளார். ஒன்பதாவது சிவபெருமானின் வாள். பிறவி வேரின் கொடியை அறுப்பவர் தாமே என்பதை அறிவிப்பதற்காக ஞான வடிவமாகிய வாளை ஏந்தி உள்ளார் ஈசன். பத்தாவது குலிசம். ஒருவராலும் துன்பம் தர இயலாத சுத்த மாயையை ஆளும் குணத்தை உடையவர் தாமே என்பதை அறிவிப்பதற்காக சிவபெருமான் குலிசத்தை ஏந்தி உள்ளார். 11வது அபயகரம். உலக துன்பத்திற்கு பயப்பட வேண்டாம் என்று அனுகிரகம் செய்யும் குணத்தை குறிக்கிறது ஈசனின் அபயகரமாகும். 12வது வரதகரம். ஆன்மாக்களின் கர்மத்துக்கு ஈடாக போக முக்திகளை கொடுப்பவர் தாமே என்பதை அறிவிப்பதற்காக கொண்டதே வரதகரமாகும். 13வது அக்னி. ஆன்மாக்களின் பாசங்களை நீக்குபவர், அதாவது பற்றுகளை நீக்குபவர் தாமே என்பதை உணர்த்தும் பொருட்டு சம்ஹார வடிவாகிய அக்னியை சிவபெருமான் தாங்கியுள்ளார். 14வது அங்குசம். மறைப்பினை செய்பவர் தாமே என்பதை அறிவிப்பதே ஈசனின் அங்குசமாகும். 15வது ஈசனின் மணி. 36 நாத தத்துவத்திற்கு தாமே தலைவர் என்பதை குறிப்பதே சிவபெருமானின் மணியாகும். 16வது சர்ப்பம். பாம்பினுடைய விரிவு சுருக்கம் போல உலகின் தோற்றம் ஒடுக்கம் இருப்பதற்கு நிமித்த காரணர் தாமே என்பதை அறிவிப்பதற்காக குண்டலினி சக்தி ரூபமாகிய பாம்பை ஈசன் ஏந்தி உள்ளார். 17வது பாசம். ஈசனின் பாசம் ஆன்மாக்களுக்கு பலத்தை ஊட்டுபவர் தாமே என்பதை அறிவிப்பதற்காக மாயா ரூபமாகிய பாசத்தை தனது திருக்கரத்தில் ஏந்தி உள்ளார் சிவபெருமான். 18வது மான். மானினது 4 கால்களும் 4 வேதங்களாகிய ரிக், யசுர், சாமம், அதர்வன வேதம் ஆகையால் வேத பொருளாக உள்ளவர் தாமே என்பதை உணர்த்துவதற்காக ஈசன் மானை ஏந்தி உள்ளார். 19வது ஈசனின் புன்முறுவல். ஆகாமியம், சஞ்சிதம், பிரார்த்தம் என்னும் 3 வகை துயரத்தையும் போக்கி அருள்வதற்காக இளமையான புன்சிரிப்பை கொண்டுள்ளார் சிவபெருமான். 20வது உபவீதம் என்னும் பூநூல்.
சிவஞான பொருளாக இருப்பவரும் அதை தருபவரும் தாமே என்பதை உணர்த்துவதே ஈசன் அணிந்துள்ள பூணூல் ஆகும். 21வது ஈசனின் சிகை, அதாவது தலைக்குடுமி. ஞான வடிவாக உள்ளவர் தாமே என்பதை அறிவிக்கவே ஞான அடையாளமாகிய சிகையை கொண்டுள்ளார் ஈசன். 22வது ஈசனின் சிலம்பு மற்றும் மெட்டி. பக்குவ ஆன்மாக்களை பேரின்பத்தில் அழுத்துவதற்கு சாதனமாக அருட்சிலம்பு மற்றும் ஈசனின் மெட்டி விளங்குகிறது. 23வது வீரக்கழல். ஆன்மாக்களை வசப்படுத்தும் முன் வினையை வென்று பிறவி துன்பத்தை போக்கும் காரணர் தாமே என்பதை உணர்த்துவதே ஈசனின் வீரக்கழல் ஆகும். 24வது கங்கை. உலகை அழிக்குமாறு வந்த கங்கையை அதன் வேகத்தை குறைத்து அடக்கி உலகை காத்து இன்பத்தை தந்ததால் ஆன்மாக்களை ஆனந்த கடலில் திளைக்க செய்ததற்கு அடையாளமாக கங்கையை தலைமுடியில் தரித்துள்ளார் சிவபெருமான். 25வது ஈசனின் காதில் உள்ள குழை, அதாவது தோடு, அசுரர்களின் ஆணவத்தை அழித்து அதனை வளையமாக காதில் அணிந்துள்ள ஆபரணமே சிவபெருமானின் தோடு ஆகும். இத்துணை அம்சங்களை தாங்கியுள்ள ஈசனை நாமும் தியானித்து அவனது பரிபூரணமான அருளை பெறுவோம். சிவபெருமானின் அடையாளமான விபூதியால் நெற்றியில் போடும் 3 கோடுகளுக்கும் உள்ள மகிமையை தெரிஞ்சுக்கலாம். முதல் கோடு, இதில் அகாரம், கார்கபத்தியம், ரிக்வேதம், பூலோகம், ரஜோகுணம், ஆத்மா, கிரியாசக்தி, அதிகாலை மந்திரத்தின் தேவதை மகாதேவன் ஆகியோர் அடங்கியுள்ளனர். இரண்டாவது கோடு, இதில் உகாரம், தட்சிணா அக்னி, ஆகாயம், யசுர்வேதம், சத்வகுணம், பகல் நேர மந்திர தேவதை, இச்சாசக்தி, அந்தராத்மா, மகேஸ்வரன் ஆகியோர் இதில் அடங்கியுள்ளனர். மூன்றாவது கோடு, இதில் மகாரம், ஆகவனீயம், பரமாத்மா, தமோகுணம், ஸ்வர்க்கம், ஞானசக்தி, சாமவேதம், மாலை நேர மந்திர தேவதை, சிவன் ஆகியோர் இதில் அடங்கியுள்ளனர். மேலும் விபூதியை நெற்றியில் இடுவதற்கான முறைகளை தெரிஞ்சுக்கலாம். விபூதி இடும்போது சிவ மந்திரங்களான நம சிவாய மற்றும் சிவ சிவ என்றோ சரவணபவ என்றோ சொல்ல வேண்டும். நமது வலது கை பெருவிரலையும் 2 நடு விரல்களையும் இணைத்து விபூதியை எடுக்க வேண்டும். இதை ரிஷப முத்திரை என்று அழைக்கின்றனர். எடுத்த விபூதியை ஆள்காட்டி விரல், நடுவிரல் மற்றும் மோதிர விரல் 3லும் தோய்த்து 3 பட்டையாக இட வேண்டும். ஆள்காட்டி விரலால் மட்டும் விபூதி, குங்குமம் இடுவதை அவசியம் தவிர்க்க வேண்டும். தேவார திருப்பதிகங்களில் அப்பர் பெருமானால் விளக்கப்பட்டுள்ள திருநீற்று பெருமைகளையும் தெரிஞ்சுக்கலாம். நெற்றியில் திருநீறு அணிவது சிவ சின்னமாகும். ஆணவம், கண்மம், மாயை முதலான மும்மலங்களை போக்கும் சிவ தத்துவ பேற்றின் அறிகுறி திருநீறு ஆகும். திருநீறு அணிவதும் திருநீறு அணிவாரை நினைப்பதும் சிறப்பை உண்டாக்கும். எத்தனை முறை திருநீறு அணிந்தாலும் அத்தனை முறையும் சிவாய நம என்று மொழிய வேண்டும். 5 எழுத்தை மொழிந்து திருநீறு அணிந்தால் பிணித்துள்ள வினையும் நோயும் நெருப்பு தழலில் அடைபட்ட விறகு போல் வெந்து அழியும். அரிய நோய்கள் கெடுமாறு வெந்நீரு அணியாதவர் அருளற்றவராவர். திருநீறு அணியாதவர் மாறி மாறி பிறக்கும் இறக்கும் தொழில் செய்பவராய் இருப்பர். நீரில்லா நெற்றி பால் என்றும் திருவெண்ணீரு அணியாத ஊரல்ல அடவி காடே என்றும் அப்பர் பெருமான் சுட்டிக்காட்டியுள்ளார். திருநீற்றை அந்தவன பொடி, சாம்பல், சுடலை நீரு, தணல் முழுகு பொடி, தூநீரு, ஜோதி விலங்கு நீரு, விலை பெரிய வெந்நீரு என்பன அப்பரின் திருநீற்று பொன்மொழிகளாகும். இவை திருநீற்றின் நிறம், பெருமை, பயன், பிறப்பிடம் இவற்றை மேற்கோள் காட்டும் விதமாக அப்பர் பெருமானால் தன் பதிகங்களில் வர்ணித்துள்ள அடைமொழிகளாகும். மேலும் அப்பரடிகள் திருநீறு அணிந்தவரை மக்கள் என்றும் திருநீறு அணியாதவரை விலங்குகள் என்றும் சுட்டியுள்ளார். மண்ணை பொன்னாக்கும் திருநீரும் ருத்ராட்சமும் உடைய திருவேடம் கொண்டு தொழும் சிறப்பு என்னவென்றால்
அத்தகையோர் நெஞ்சில் சிவன் சீரோடு வந்து உறைவான் என்று திருநீற்று பெருமைகளை தனது திருத்தாண்டக பதிகங்களில் விளக்கியுள்ளார். மேலும் தமக்கு திருநீறு அளித்தவர் திலகவதி அம்மையாராய் இருப்பினும் அது ஈசனாகிய திருவாளன் திருநீரே எனவும் ஈசன் திருவுளப்படியே திலகவதியார் அதனை தமக்கு அளித்தது யான் பெற்ற முதல் சிவதீட்சையாக அமைந்தது என்றும் திருநீற்றின் பெருமைகளை நமக்கு விளக்கியுள்ளார். இன்னும் பல தெளிவுகளுடன் மீண்டும் சந்திக்கிறேன். வணக்கம். எங்களுடைய தகவல்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. வணக்கம்.